லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதி யாருக்கு என்பதுதான் அத்தொகுதியில் இப்போதைய ஹாட் டாபிக். காரைக்குடி தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாங்குடி. 2021 தேர்தலில் உட்கட்சி பூசல், திமுக நெருக்கடிகளை மீறி தன் ஆதரவாளர் மாங்குடிக்கு சீட் வாங்கி கொடுத்தார் சிதம்பரம். தற்போதும் தனக்குத்தான் மீண்டும் சீட் என்ற முழு நம்பிக்கையுடன் சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார். ஆனால் இம்முறை காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கப் போவதால் அத்தொகுதி ஸ்டார் தொகுதியாக மாறி உள்ளது. வேறு தொகுதியில் போட்டியிட்டாலே சிதம்பரம் போன்றோரின் செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சிக்கும் சீமான், அவரின் சொந்த தொகுதியான காரைக்குடியில் போட்டியிடும் போது சிதம்பரத்தை விட்டு வைப்பாரா என்ன? இத்தனை ஆண்டு காலம் அமைச்சர், எம்பி என பல்வேறு பொறுப்புகளில் இருந்தும் தொகுதிக்கு எதையுமே செய்யவில்லை என்பதை புள்ளி விவரங்களுடன் சேகரித்து வைத்திருக்கும் சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் சிதம்பரத்தை வறுத்தெடுக்க திட்டம் போட்டு காத்திருக்கிறார். இந்நிலையில் சீமான் என்ன யார் போட்டியிட்டாலும் இந்த முறை தொகுதியில் திமுக வேட்பாளர் களம் இறக்கப்படுவது உறுதி என சூரியன் கட்சி தொண்டர்கள் சுட்டெரிக்கும் சூரிய உஷ்ணத்தையும் பொருட்படுத்தாமல் தெரு தெருவாக சென்று கொண்டிருக்கின்றனர். இதற்கிடையே மாங்குடியாவது மசினக்குடியாவது என்று சொல்லி அமைச்சர் பெரிய கருப்பன் முன்னாள் அமைச்சர் தென்னவனுக்கு நம்பிக்கையான திமுகவை சேர்ந்த கான்ட்ராக்டர் ஒருவருக்கு சீட் வாங்கியே ஆக வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார். இதற்காக ஒரு குழு அறிவாலயத்துக்கு பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் ரூம் போட்டு காத்து கொண்டிருக்கிறது. தவிர திமுக இளைஞரணி, மகளிரணி உட்பட பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுக்கே சீட் வழங்க வேண்டும் என தலைமையை நெருக்கி வருகின்றனர். ஆனால் காங்கிரஸ் நிர்வாகிகளோ இம்முறை காரைக்குடி மட்டுமல்ல சிவகங்கையும் எங்களுக்குத்தான் என்று சொல்லி கையை உயர்த்துகின்றனர். இது குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியதாவது: எங்களுக்குத்தான் மீண்டும் சீட் கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் சொந்த தொகுதியான காரைக்குடியை விட்டுத்தர தலைவர் முன்வர மாட்டார். தவிர தற்போதைய காங்கிரஸ் எம்எல்ஏ மீது பொதுமக்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை. கூடுதலாக சிவகங்கையும் கிடைத்தால் அங்கும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவர் என்று அவர்கள் தெரிவித்தனர்.